அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டோட மதிய லஞ்ச் என்ன செய்ய போறோம்டா, இன்னைக்கு வந்து தேங்காய் பால் ரசம். அதுக்கு வந்து 1.5 முடி தேங்காய் எடுத்து அரைச்சி இன்னைக்கான பால் புழிஞ்சு வச்சிருக்கேன். அதே பாலை ஊற்றி புளியை ஊற வச்சிருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கு புளி ஊற வச்சிருக்கோம். இப்போ இதை கரைச்சி இந்த பாலில் சேர்த்துப்போம். ஊற வச்ச புளியை இப்போ கரைச்சி நம்ம இந்த வச்சு இந்த தேங்காய் பாலோட சேர்த்துக்கிட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் சட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும் இதுக்கு. எண்ணெய் நல்லா சுடாயிடுச்சு. நம்ம கடுகு போட்டுப்போம். கடுகு, காஞ்ச மிளகா 2. இப்போ இதில் நம்ம தாளிச்சு வச்சுருக்கிறதுல இப்போ இந்த தேங்காய் பால் ரசத்தை நம்ம அதில் நம்ம ஊற்றியாச்சு அந்த தேங்காய் பாலை. இப்போ இது நல்லா ஒரு கொதி விட்டா போதும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அடைக்கிற வேண்டியது தான் அடுப்பை. தேங்காய் பால் ரசத்தை மூடி போடாதீங்க. அதே மாதிரி வந்து திறந்து வச்சிருக்கணும். அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே இருக்கணும். இல்லைன்னா அது பொங்கி கீழே ஊற்றிடும். ரசம் வந்து அடுப்பில் இருக்குது. அது கொதிச்சோன்னு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அதே 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 10 பல் பூண்டை இடித்து இதில் போட்டாச்சு. இதை போட்டு பரட்டி வச்சுருக்கோம். இது வாழைக்காய். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு பூண்டை நல்லா இடித்து போட்டு ஒரு 5-6 பல் பூண்டை இடித்து போட்டுட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கோம். சோறு வந்து நல்லா குழம்பாக்கிக்கிட்டா ரசம் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சோறு நம்ம வடிச்சாச்சு. வடிச்சோன்னா சோறு இருந்தும் நல்லா குழம்பாக்கியிருக்கும். ரசத்துக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். வடிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வச்சிட்டோம். அடுப்பில் சட்டி வச்சிட்டோம். இது சூடாகணுன்னா இப்போ நம்ம இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி பீட்ரூட் போட்டாச்சு. இப்போ நம்ம அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றி வச்சு நம்ம உப்பு போட்டுட்டு இது நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு. பீட்ரூட் இப்போ நல்லா வெந்து பிறண்டு வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ நம்ம இதை கோப்பையில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரசம் இப்போ நல்லா கொதிக்குது. இது ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ அடக்கிடலாம். இப்போ தேங்காய் பால் ரசம் ரெடி. அடுத்து வச்சு நம்ம சட்டியை வச்சுக்கிட்டோம். இப்போ இது சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றுவோம் நம்ம உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டையில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ வாழைக்காய் போட்டாச்சு தட்டியில். வாழைக்காய் நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம கோப்பையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். மதிய லஞ்ச் ரெடி. சுட சுட சோறு, தேங்காய் பால் ரசம், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல். இன்னைக்கான மதிய லஞ்ச் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறோம், அதுக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்க. நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.